நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவர் நம்ம அண்ணன் முத்து அண்ணன். இது அண்ணனுடைய கடை. இது படிக்கிறோம் பாருங்கள். கே சிவசாமி அடிவாரம் மருதமலை ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் இங்கே இருக்குது. அண்ணன் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் எனக்கு பழக்கம். இன்னவெல்லாம் டிஜிட்டலில் தான் பார்த்துட்ருக்கோம். நான் யதார்த்தமாக வந்தேன், ஃபோன் பண்ணேன்னா எனக்கு நாங்கள் தங்கணுன்னா நம்ம லாட்ஜ் மேலே இருக்குது போப்பா அப்படின்னாரு. அண்ணன் கமலம் தான்ண்ணா? அண்ணன் கமலம் லாட்ஜ். நான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்ணன். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே தங்கலாம், உங்களுக்கு சிறப்பாக அண்ணன் பண்ணி தருவார். ரொம்ப மகிழ்ச்சி சந்திப்பானா. இவங்க எல்லோரும் ஒரு பாய் சொல்லிண்ணா. நன்றி நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சொன்னோம்ல, மருதமலை அடிவாரத்தில் என்னுடைய நண்பர் வந்து அந்த கமலம் அப்படின்னு ஒரு லாட்ஜ் இருக்குது, அங்கே நம்ம தங்கிக்க சொன்னார். ஆக்சுவலி அதுதான் கோவில், தெரியுதுங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க மக்கள், கோவில் மேலே மலை மேலே ஏறுறதுக்கு. இதுதான் மருதமலை, அந்த அடிவாரம். இங்கே யானை ரொம்ப சாதாரணமாக இங்கெல்லாம் சுற்றுவோம். இது உண்மையாகவே ஒரு வியப்பான விஷயம். நம்ம பாருங்களேன், யதார்த்தமாக ஏதாவது இங்கே ஒரு இடம், ஒரு ரூமு லோ பட்ஜெட்டு என்ன கிடைக்குமான்னு சுற்றும்போது, இங்கே நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு லாட்ஜு வச்சு நீங்கள் போங்க உங்களுக்கு பிடிச்ச ரூம் எடுத்துங்க அப்படின்றதெல்லாம் ஏதோ படத்தில் வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். காலை வணக்கம், நன்றி. மருதமலை மேலே போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். மேலேருந்து ஒரு வியூவை நம்ம பார்க்கலாம். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருதமலை அடிவாரத்துலேருந்து அந்த படிக்கட்டு வழியாக நம்ம நடக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை காலையில் 7 மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் காரில் போனால் மேலே போகலாம், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் போகலாம். நீங்கள் நடந்து போகிறதுக்கான அந்த சூழல் வந்து இங்கே, அதாவது படிக்கட்டில் நடந்து போகலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் வழி இருக்குது, அந்த வழியில் நம்ம நடக்கக்கூடாது. அது வந்து பஸ்ஸு மட்டும் போகிறதுக்கான வழி. பஸ்ஸு, காரு, 2 வீலருக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அலோடு இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, மருதமலையில் வனவிலங்கு நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிற ஒரு இடம். மருதமலையில் கட்டாயம் 5 மணிக்கு மேலே இங்கே யானை வந்துகிட்டே இருக்கும். அதனால் பாதுகாப்பாக வாங்க. சிறந்த முறையில் மருதமலை முருகனை நீங்கள் வழிபாட்டு நோக்கில், அப்புறம் இயற்கையாக வந்து ஒரு வழிபாடு. இங்கே அட்வென்ச்சர் ட்ரிப்பு அப்படின்னு சொன்னால், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருதமலை அடிவாரத்துலேருந்து நம்ம இந்த பயணத்தை தொடங்குறோம். இங்கே வனவிலங்கு நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு இடம் இது. நம்ம மேலே போய்ட்டு ஒரு நல்ல வியூவில் உங்களுக்கு வரலாம். பக்தர்கள் எல்லோரும் ஆன்மீக நோக்கத்தில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு முறையான இடத்துலேருந்து நம்ம இந்த வீடியோ பதிவை தொடங்குறோம். நன்றி. நம்ம மருதமலை இந்த படி ஏறிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். ஸ்டெப்ஸு எல்லாம் படி ஏறிட்டுருக்காங்க. இந்த பக்கம் இறங்கிட்டுருக்காங்க மக்கள் எல்லோரும். என்ன செய்தி அப்படின்னா, கடைசியாக அந்த மலேசியா முருகன் கோவில் போயிருக்கேன். நான் மலேசியா முருகன் கோவில் போயிருக்கேன். ஸோ அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 10 மலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குகை வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த முருகன் குகை, அந்த அவர் இருக்கிற இடம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இங்கே மருதமலையிலையும் உயரமான ஒரு சிலை அமைக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடு தொடங்கி இருக்கிறத நான் செய்தித்தாளில் படித்தேன். மேலே போனால் தான் தெரியும் என்னென்னு. பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து மருதமலை கோவிலுக்கு மேலே போகிறதுக்கான வழி இது. இதில் காரு, பைக்கு, பஸ் மட்டும்தான் அலோடு. நடந்து போகிறதுக்கு அலோடு இல்லை. ஒரு 2-3 டீம் வந்து காவடி தூக்கிட்டு போனாங்க. சரி, அவங்க பின்னாடியே நம்ம போய்டுவோம்னு சொல்லிட்டு நம்மளும் பாதுகாப்பாக போயிட்டுருக்கோம். மேலே வந்துட்டோம். ஆனால் இதுக்கு கீழே இருக்கிற ரோட்டில் வந்து நீங்கள் நடந்தீங்கன்னா யானை குறுக்க வரும். இந்த ரோட்டில் நடக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸாக கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா விலங்குகள் நடமாடும் இடம் இது. உங்களுக்கு நான் இந்த பதிவை போட்டுட்டு இப்போ நான் படிக்க ஸ்டெப்ஸில் தான் நடக்க போகிறேன். இந்தமாரி அங்கே பாருங்கள், ஆபத்தை உணராமல் இவங்க இப்படி ரோட்டில் இறங்கி நடக்கிறதுன்றது இது சரி கிடையாது.
ஏன்னா மருதமலை வந்து ரொம்ப சாதாரணமாக யானை கடக்கக்கூடிய ஒரு இடம். அது யானை மட்டும் இல்லை, புலிகள் எப்போ எங்கேருந்து பாயும் அப்படின்னு தெரியாது. இதை நீங்கள் பார்க்குற நம்ம நண்பர்கள் மருதமலை வந்தீங்கன்னா இந்தமாதிரி ரோட்டில் நடக்காமல் படிக்கட்டில் போகணும். இப்படி ரோட்டில் போகாமல் இருந்தால் காரு, பஸ்ஸு, டூ வீலரில் கூட போகலாம். அந்த நேரம் பார்த்துங்க, மாலை 5 மணிக்கு மேலே கிடையாது. இந்த வியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் தெரியுதுங்களா? நம்ம மேலே போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கந்தன் கருணை யாம் இருக்க பயமேன், மருதமலை முருகன் வேலுண்டு வினை இல்லை, மருதாச்சலம் இருக்க மனக்கவலை இதற்கு, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், நம்ம மலை மருதமலை. இது ஒரு ஏர்பின் பெண்டு. மேலே நம்ம ஆலயம் நோக்கி வந்துட்டோம். மேலே இருந்து அந்த வியூவிலேருந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். மிக ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இருக்கிற இந்த கோவிலில் எனக்கு என்னமோ தெரியல, இந்த மருதமலை முருகன் கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன காரணம்னா, அப்படியே பாருங்கன்னா சுற்றிலும் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழப்பட்டு, மலையே வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து அந்த கோவிலுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி வழி நீங்கள் வரும்பொழுது கீழே இருந்து பார்க்குறதுக்கு இந்த மருதமலை முருகன் கோவில் அந்த அமைப்பு முறை பார்த்தீங்கன்னா பகலில் ஒரு அழகாக இருக்கும். இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்கோட ஒரு காட்டில் ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இந்த கோவில் வெளிச்சம் மட்டும் தெரியக்கூடிய ஒரு காட்சி நேற்று இரவு நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். அது கட்டாயம் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இந்த இயற்கையான அமைவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இடம் இது. நீங்கள் மகிழ்ச்சியாக வந்து போகக்கூடிய ஒரு இடம். இப்போ நாங்களாம் கூட தர்காக்கெலாம் பல்லாவரத்தில் ஒரு மலை இருக்கும். அங்கே வருடந்தோறும் இந்த மலை உருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிருக்கோம். அது சமயம் மதம் கடந்து அந்த வழிபாட்டு முறை, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைன்றது இது எல்லா சமயத்தவர்கிட்டையும் இருக்குது. அதனால் மதம் சமயம் கடந்து நம்ம அந்த வாழ்க்கை முறையை பார்த்தா சமரசம் உண்டாகும். மேலே ஒரு நல்ல வியூவில் நம்ம சந்திப்போம். மேலே கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் புதுசாக போட்ட ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் கிட்டத்தட்ட மார்பிள்ஸ் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புதுசாக போட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கட்டடம் ஒன்று எழுப்பிட்டு இருக்காங்க மருதமலையில். அது ஃபினிஷிங்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சந்தேகம் கிடையாது. பார்ப்போம், ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு பயணம் வரும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தகவல் என்னென்னா, ஏதோ கட்டிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, இது புதுசாக ஒரு கட்டடம். அது எதற்காகன்னு நான் இப்போ விசாரித்ததில், ஸ்டெப்ஸு ஏற முடியாத வயதானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக லிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கீழே இருந்து பஸ்ஸில் அப்படி நேராக வந்துட்டு பஸ்ஸிலேருந்து இறங்குற இடத்துலேருந்து அவங்களுக்கு இந்த வயதானவங்க, இந்த கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நேரடியாக அந்த லிஃப்ட்டில் வந்தால் அப்படியே அந்த தொடர்ச்சியானது நேராக அந்த கோவில் கருவறை செல்லும் வழி வரை அவங்க இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அது வெகு விரைவில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் மாதிரியே ஒரு அமைப்பு இங்கே கட்ட போகிறாங்கன்னா, அது மேலே கிடையாது, அடிவாரத்தில் அந்த வேலை தொடங்க போகிறதா செய்தி வந்துச்சு. பார்ப்போம் எதிர்காலத்தில். நன்றி. இது ஐயாவுடைய தேர் சக்கரம் பாருங்கள், எவ்வளோ பெயிண்ட் பண்ணி ஒரு
தமிழர் கடவுளாக இருக்கிற இந்த முருகர் வேல் அப்படின்னு பல்வேறு கருவிகளை, போர்க்கருவிகளை ஆயுதமாக கொண்டவர். அவருக்கு தேர் இல்லாமல் எப்படி? இதுதான் அவருடைய தேர். இதுவும் இந்த ஜோடிப்பு வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. நான் ஒரு முறை இந்த தேர் வந்து அலங்காரம் பண்ண அந்த சூழலில் கூட பார்த்தேன். நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இதுதான் மருதமலை முருகர் அவருக்கான தேர். இது வந்தாச்சு. கண் முன்னாடி அந்த தேரை தொட்டு வணங்கியாச்சு. உங்களுக்கும் சேர்த்து வாங்க. நம்ம இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். இது வந்து முருகருடைய ஆலயம். இது மேலே இதுதான் கருவறை உள்ளே போகிற இடம். உள்ளே மொபைல் அலோடு கிடையாது. ஒரு முறை தெரியாமல் எடுத்துட்டேன். ஒருத்தர் திட்டினார். சந்தோஷமாக அதை வாங்கிக்கினேன். இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம இது கோயில் அமைப்பு முறை பார்த்துக்குங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம இது பின்பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் ஏரியா கூட நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். மருதமலை மருத மரம் கிட்ட நம்ம நின்றுட்டுருக்கோம். ஒகேனக்கல்ல நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கிறேன். ஒகேனக்கல்ல நிறைய மருத மரங்கள் இருந்த செய்தியை நான் காமிச்சிருக்கேன். இங்கே தலை விருட்சமாக மருத மரம் இருக்குது. பெயர் காரணம் ரொம்ப பொருந்துது. மருத மலை, அந்த முருகன் ஆலயத்தில் தலை விருட்சமாக மருத மரம் இருக்கிறத கவனிக்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கு மருத மரம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான மரம் இது. மதுரை மருத நாடுன்ற அந்த மருத நாட்டுக்கு கூட இந்த மருத மர பெயர் காரணம் சொல்ல வராங்க. ஒருவேளை மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால மருத நாடுன்னு பெயர் காரணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க ஆராய்ச்சியாளர்கள். நீங்கள் மருத மரம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிங்கன்னா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. லீஃப், அந்த இலை வந்து கொய்யக்காய் இலை மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். அப்புறம் அந்த மரத்தினுடைய அந்த தண்டு பகுதி, கிளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொய்யா மரம் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு லைட் க்ரீன், ஒரு மாதிரி ஒரு மில்ட்ரி க்ரீன் மாதிரி, ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரி இருக்கும் அந்த அந்த மரத்தின் கிளை, அந்த தண்டு பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மருத மரத்திலிருந்து நம்ம பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகலாம் வாங்க. பாம்பாட்டி சித்தர் குகை கோவிலுக்கு தான் போகிறோம். இது மருதமலையினுடைய அந்த கருவறைக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது இங்கே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் மாதிரி வெள்ளியங்கிரிலையும் பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அருள்மிகு சப்த கன்னிமார்களுடைய அந்த கோவிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வழிபாடு நடக்குது. இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சப்த கன்னியை வணங்கிட்டு அப்புறம் மனசில் ஒரு வீடு கட்டணுன்றவங்களாம் வந்து கல் வந்து மேலே மேலே அடுக்கி வைக்கக்கூடிய வழிபாட்டு முறை உங்களுக்கு தெரியும். இங்கே வணங்கிட்டு அப்புறம் இந்த வழியாக கீழே போயிட்டு அந்த கல்லுலாம் மேலே மேலே அடுக்கி வச்சுட்டு அவங்க எப்படியாவது ஒரு நல்ல வீடு கட்டணும்னு நிறைய பேர் வழிபடுறாங்க. அதுக்கு கீழே தான் சித்தருடைய பாம்பாட்டி சித்தருடைய குகை கோவில் இருக்குது. நம்ம போகலாம் வாங்க. நானும் போயிட்டு அந்த கன்னிமார், சப்த கன்னிமாரை வணங்கிட்டு வரேன். நன்றி. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கல் இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு வழிபாட்டு முறை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த வழிபாட்டின் அடிப்படையில் நம்மளும் ஒரு வேண்டுதலை வச்சாச்சு. இப்போது இதில் என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தாங்க நம்ம பண்டைய தமிழருடைய வழிபாட்டு முறை. இதில் போயிட்டு நம்ம சயின்ஸை புகுத்தி இது முறை இல்லையான்னு அந்த நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு, ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு அழகியல் இருக்குது. அதை கடந்து போகிறது ரொம்ப அற்புதம்னு நான் கவனிக்கிறேன். தயவு செஞ்சு யாருடைய நம்பிக்கையும் நீங்கள் அதை கேள்விக்கு உள்ளாக்கி அதை கிண்டல் பண்ணி சிரிக்கிற அந்த ஒரு சிந்தனையிலிருந்து
நம்ம வெளியே வந்து உண்மையாகவே கண்டிக்க வேண்டிய மூட நம்பிக்கைகளாக கண்டிக்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கை முறை ஒரு இனக்குழு இருக்காங்க. இப்போ அந்தமானில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய உடை அமைப்புலாம் வேறு. நம்மளுடைய அறிவியலை புகுத்தி நீ இந்தமாதிரி ட்ரெஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது அநாகரிகத்தின் உச்சம். அது வாங்க பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகலாம். இதான் தான் போகிற வழி. எல்லாம் போயிட்டுருக்காங்க. உள்ள ஒரு குகை இருக்கும், ஒரு உருவப்படம் ஒன்று இருக்கும். அங்கே தியானம் செய்வாங்க. கண்டிப்பாக இந்த இடம்லாம் வந்து பாருங்கள். இரவு நேரத்தில் இந்த இடம்லாம் பயங்கர உக்கிரமாக இருக்கும். பார்த்தீங்களா, யானைகள் புலியெல்லாம் சாதாரணமாக நடமாடக்கூடிய ஒரு இடம் அது. பொதிகை மலை கூட நான் பார்த்தேன். பொதிகை மலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதேன்னு இருக்குது. அதுவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அங்கே இந்த மாதிரியான இயற்கை சூழ்ந்த இடங்களில் தான் பண்டை தமிழர்கள் தங்களுடைய நம்பிக்கை, வழிபாடு எல்லாத்தையும் வச்சுருக்காங்கன்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேனரை தான் இங்கே இருக்கிற எல்லாரும் படிச்சுட்டு நின்று ஆர்வமாக வராங்க. அதில் என்ன இருக்குதுன்னு சுருக்கமான சொல்கிறேன். பாம்பாட்டி சித்தர் அவர்கள் மருத மரத்தின் அடியில் தவம் புரிந்ததாக, அப்பொழுது முருகப்பெருமான் சர்ப்ப ரூபத்தில், அதாவது பாம்பு வடிவத்தில் வந்து காட்சி அளித்ததாக பாம்பாட்டி சித்தர் இதை கவனித்ததாக இந்த செய்தி அதில் போடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குகைக்கும் இப்போ நம்ம கருவறை பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள், முருகப்பெருமான் இருந்த கருவறைக்கும் இந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கும் அந்த கருவறைக்கும் நேரடியாக ஒரு சுரங்கம் இருக்குது, ஒரு குகை இருக்குது. அந்த குகை வழியாக வந்து சர்ப்ப ரூபத்தில் முருகன் காட்சி தருவார். அடிக்கடி அவர் உலவிட்டே இருப்பார்ன்ற செய்தி இதில் போடப்பட்டிருக்கு. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி வந்து தென்காசி மாவட்டத்தில் அந்த சங்கரன் கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தென்காசினா பொதிகை மலை தான். நம்ம இப்போ தான் பேசிட்டு வந்தோம். பொதிகை மலைக்கும் மருதமலைக்கும் ஒட்டுமொத்தமாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம பண்டை தமிழருடைய வாழ்க்கை முறை இருக்குது. கிழக்கு தொடர்ச்சிலையும் இருக்குது, அது கொல்லிமலையில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஆக சங்கத்தமிழர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிற மாதிரி அவங்களுடைய இயற்கையான அந்த வாழ்க்கை முறைன்றது ரொம்ப முக்கியமானது. பண்டை தமிழரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நீங்களாம் அந்த ஆலயங்களுக்கு வரணும். நன்றி. வணக்கம். நல்லபடியாக மருதமலை முருகன் கோவிலை வந்து பார்த்தாச்சு. நான் உள்ள சாமியும் பார்த்தேன். அப்புறம் பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் நம்ம போனோம். உங்களுக்கு அடுத்த செய்தியும் சொன்னேன். இங்கே பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுங்க, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜ், பிஎஸ்சி காலேஜ், அது பின்னாடி நிற்கிறாங்க தெரியுதுங்களா. இவங்க எல்லாம் வந்து என்எஸ்எஸ் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க. ஸோ கோயம்புத்தூர் கேட்டேன், கோயம்புத்தூர் காலேஜ் இருந்தால் என்எஸ்எஸ் சார்பாக மருதமலைலாம் சுற்றி பார்க்கலான்னு சிரிக்கிறானுங்க பசங்க. நன்றி. மருதமலை முருகர் கோவில் இருக்கக்கூடிய வாயிற் கதவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மருதமலை வாயிற் கதவு எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். நம்ம அரண்மனைகளில் சங்க காலத்திலாம் படிச்சிருக்கிறோம்ல, அரண்மனையில் பார்த்திங்கன்னா யானை மேலே ஒரு போர் வீரன், அவர் கையில் கொடி, அந்த லட்சணை கொடி இருக்கும். ஒரு மனுஷன் யானை, அதுக்கு மேலே மனுஷன், அவருக்கு கையில் ஒரு மிக நீண்ட கொடி. இந்த யானையோடு அந்த வீரன் கொடியோடு அந்த வாயிற்கதவை கடந்து போகக்கூடிய அளவுக்கு அப்போ உயரமான அந்த வாயிற்கதவுகள் இருந்த செய்தி இலக்கியங்களை நம்ம படிக்கிறோம். அந்த வாயிற்கதவு தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள், அதான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோல்கொண்டா ஃபோர்ட் போனீங்கன்னா கூட அந்த மாதிரி உயரமான அந்த வாயிற்கதவை பார்க்கலாம். கேட், பெரிய கேட்டு நீங்கள் பார்க்கலாம். அதில் கோல்கொண்டா ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாயிற்கதவில் என்ன சிறப்புனா, யானை வச்சு முட்டி தான் அந்த கோட்டையை தகர்ப்பாங்க, அந்த வாயிற்கதவு. அப்படி யானைகள் முட்டினாலும்
யானைகள் முட்டாதவாறு அந்த வாயிற் கதவுல கூர்மையான அமைப்புகள் இருக்கும். அதாவது அந்த வாயிற் கதவு முழுக்க இப்போ ஒரு கதவு இருக்குன்னா, இப்போ யானை போய் தலையில் முட்டுதுன்னு சொன்னால், அது தலையில் போய் முட்டும் போது கூர்மையான ஒரு வேல் மாதிரியான ஒரு சின்ன சின்ன கூர்மையான கிட்டத்தட்ட ஆணி மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு மிக கவனமாக இந்த கதவுகளில் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க பண்டைய மக்கள். நன்றி. இப்போது உங்களுக்கு இந்த தீபம் காமிச்சிட்டேன். மருதமலை முருகருடைய அந்த உயரமான இடத்துல இருந்தால் நீங்கள் இந்த தீபம் பார்க்குறீங்க. நல்லபடியாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2025 மருதமலை டூர் முடிச்சிட்டிங்க. நன்றி, வணக்கம். ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ நேரம் மருதமலைன்றைய தமிழ்நாட்டில் எங்கே தாண்டா இருக்குது சொல்லி தொலையண்டா அப்படின்னு ஒரு சிலருக்கு நியாயமான கேள்வி வரும். ஏன்னா நான் கோயம்புத்தூர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியுது மருதமலைன்ற ஒரு இடம் கோயம்புத்தூரில் தான் இருக்குதுன்றது எனக்கு போன வருஷம் தான் தெரியும். அதான் உண்மை. ஏன்னா நான் நிறைய சுற்றாத ஆள் உங்களுக்கு தெரியும், நம்புங்க. கொஞ்சம் நிறைய சுற்றல ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயணம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் டு மருதமலை ஒரு அதிகப்படியாக ஒரு 40 நிமிஷம், 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் பஸ்ஸெல்லாம் பிடிச்சிங்கன்னா. வாங்க, உண்மையாகவே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இயற்கையான ஒரு இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு நிம்மதியாக எல்லாத்தையும் மறந்து ஒரு உயரமான மலையில் இருக்கக்கூடிய இந்த முருகனை நீங்கள் வழிபட்டு உங்கள் வாழ்க்கையும் மேம்பட நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். வந்து பாருங்கள். ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது, ஏற்கனவே மருதமலை தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தி கிடையாது. உடனே சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத மருதமலையார் நண்பர்களே, தெரியாத மக்களுக்கான செய்தி இது. நன்றி மக்களே, உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. அப்படியே பாருங்கள், இது அப்படியே இது ஒரு இந்த வியூ. அது வந்து நம்ம வெளியே போக வேண்டிய வழி, கார் பார்க்கிங்லாம் இருக்குது. இதுதான் கோவில். மருதமலை பயணத்தை இந்த இசை சத்தத்தோடு நம்ம வெற்றிகரமாக முடிச்சிடலாம். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சொன்னோம்ல, மருதமலை அடிவாரத்தில் என்னுடைய நண்பர் வந்து அந்த கமலம் அப்படின்னு ஒரு லாட்ஜ் இருக்குது, அங்கே நம்ம தங்கிக்க சொன்னார். ஆக்சுவலி அதுதான் கோவில், தெரியுதுங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க மக்கள், கோவில் மேலே மலை மேலே ஏறுறதுக்கு. இதுதான் மருதமலை, அந்த அடிவாரம். இங்கே யானை ரொம்ப சாதாரணமாக இங்கெல்லாம் சுற்றுவோம். இது உண்மையாகவே ஒரு வியப்பான விஷயம். நம்ம பாருங்களேன், யதார்த்தமாக ஏதாவது இங்கே ஒரு இடம், ஒரு ரூமு லோ பட்ஜெட்டு எதனா கிடைக்குமான்னு சுற்றும்போது, இங்கே நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு லாட்ஜ் வச்சு, நீங்கள் போங்க உங்களுக்கு பிடிச்ச ரூம் எடுத்துங்க அப்படின்றதெல்லாம் ஏதோ படத்தில் வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். காலை வணக்கம், நன்றி. மருதமலை மேலே போய்ட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். மேலேருந்து ஒரு வியூவை நம்ம பார்க்கலாம். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருதமலை அடிவாரத்துலேருந்து இந்த படிக்கட்டு வழியாக நம்ம நடக்க தயாராக இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை காலையில் 7 மணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் காரில் போனால் மேலே போகலாம், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் போகலாம். நீங்கள் நடந்து போகிறதுக்கான அந்த சூழல் வந்து இங்கே, அதாவது படிக்கட்டில் நடந்து போகலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் வழி இருக்குது, அந்த வழியில் நம்ம நடக்கக்கூடாது. அது வந்து பஸ்ஸு மட்டும் போகிறதுக்கான வழி. பஸ்ஸு, காரு, 2 வீலருக்கும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அலோடு இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, மருதமலையில் வனவிலங்கு நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிற ஒரு இடம். மருதமலையில் கட்டாயம் 5 மணிக்கு மேலே இங்கே யானை வந்துகிட்டே இருக்கும். அதனால் பாதுகாப்பாக வாங்க. சிறந்த முறையில் மருதமலை முருகனை நீங்கள் வழிபாட்டு நோக்கில், அப்புறம் இயற்கையாக வந்து ஒரு வழிபாடு. இங்கே அட்வென்ச்சர் ட்ரிப்பு அப்படின்னு சொன்னால், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மருதமலை அடிவாரத்துலேருந்து நம்ம இந்த பயணத்தை தொடங்குகிறோம்.
இங்கே வனவிலங்கு நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு இடம் இது. நம்ம மேலே போய்ட்டு ஒரு நல்ல வியூவில் உங்களுக்கு வரலாம். பக்தர்கள் எல்லோரும் ஆன்மீக நோக்கத்தில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு முறையான இடத்துலேருந்து நம்ம இந்த வீடியோ பதிவை தொடங்குகிறோம். நன்றி. நம்ம மருதமலை இந்த படி ஏறிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். ஸ்டெப்ஸு எல்லாம் படி ஏறிட்டுருக்காங்க. இந்த பக்கம் இறங்கிட்டுருக்காங்க மக்கள் எல்லோரும். என்ன செய்தி அப்படின்னா, கடைசியாக அந்த மலேசியா முருகன் கோவில் போயிருக்கேன். நான் மலேசியா முருகன் கோவில் போயிருக்கேன். ஸோ அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 10 மலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குகை வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த முருகன் குகை, அந்த அவர் இருக்கிற இடம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இங்கே மருதமலையிலையும் உயரமான ஒரு சிலை அமைக்கிறதுக்கான ஒரு வேலைப்பாடு தொடங்கி இருக்கிறத நான் செய்தித்தாளில் படித்தேன். மேலே போனால் தான் தெரியும் என்னென்னு. பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து மருதமலை கோவிலுக்கு மேலே போகிறதுக்கான வழி இது. இதில் காரு, பைக்கு, பஸ் மட்டும்தான் அலோடு. நடந்து போகிறதுக்கு அலோடு இல்லை. ஒரு டீம் வந்து காவடி தூக்கிட்டு போனாங்க. சரி, அவங்க பின்னாடியே நம்ம போய்டுவோம்னு சொல்லிட்டு நம்மளும் பாதுகாப்பாக போயிட்டுருக்கோம். மேலே வந்துட்டோம். ஆனால் இதுக்கு கீழே இருக்கிற ரோட்டில் வந்து நீங்கள் நடந்தீங்கன்னா யானை குறுக்க வரும். இந்த ரோட்டில் நடக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸாக கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா விலங்குகள் நடமாடும் இடம் இது. உங்களுக்கு நான் இந்த பதிவை போட்டுட்டு இப்போ நான் படிக்க ஸ்டெப்ஸில் தான் நடக்க போகிறேன். இந்தமாரி அங்கே பாருங்கள், ஆபத்தை உணராமல் இவங்க இப்படி ரோட்டில் இறங்கி நடக்கிறதுன்றது இது சரி கிடையாது. ஏன்னா மருதமலை வந்து ரொம்ப சாதாரணமாக யானை கடக்கக்கூடிய ஒரு இடம் அது. யானை மட்டும் இல்லை, புலிகள் எப்போ எங்கேருந்து பாயும் அப்படின்னு தெரியாது. இதை நீங்கள் பார்க்குற நம்ம நண்பர்கள் மருதமலை வந்தீங்கன்னா இந்தமாதிரி ரோட்டில் நடக்காமல் படிக்கட்டில் போகணும். இப்படி ரோட்டில் போகாமல் இருந்தால் காரு, பஸ்ஸு, 2 வீலரில் கூட போகலாம். அந்த நேரம் பார்த்துங்க, மாலை 5 மணிக்கு மேலே கிடையாது. இந்த வியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் தெரியுதுங்களா? நம்ம மேலே போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கந்தன் கருணை யாம் இருக்க பயமேன், மருதமலை முருகன் வேலுண்டு வினை இல்லை, மருதாச்சலம் இருக்க மனக்கவலை இதற்கு, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், நம்ம மலை மருதமலை. இது ஒரு ஏர்பின் பெண்டு. மேலே நம்ம ஆலயம் நோக்கி வந்துட்டோம். மேலே இருந்து அந்த வியூவில் இருந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். மிக ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இருக்கிற இந்த கோவிலில் எனக்கு என்னமோ தெரியல, இந்த மருதமலை முருகன் கோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன காரணம்னா, அப்படியே பாருங்கண்ணா, சுற்றிலும் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழப்பட்டு, மலையே வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக வந்து அந்த கோவிலுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி வழி நீங்கள் வரும்பொழுது கீழே இருந்து பார்க்குறதுக்கு இந்த மருதமலை முருகன் கோவில் அந்த அமைப்பு முறை பார்த்திங்கன்னா பகலில் ஒரு அழகாக இருக்கும். இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்கோட ஒரு காட்டில் ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இந்த கோவில் வெளிச்சம் மட்டும் தெரியக்கூடிய ஒரு காட்சி நேற்று இரவு நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருக்கும். அது கட்டாயம் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இந்த இயற்கையான அமைவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இடம் இது. நீங்கள் மகிழ்ச்சியாக வந்து போகக்கூடிய ஒரு இடம். இப்போ நாங்களாம் கூட தர்காக்கெலாம் பல்லாவரத்தில் ஒரு மலை இருக்கும். அங்கே வருடந்தோறும் இந்த மலை உருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போயிருக்கோம். அது சமயம் மதம் கடந்து அந்த வழிபாட்டு முறை, இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைன்றது இது எல்லா சமயத்தவர்கிட்டையும் இருக்குது. அதனால் மதம் சமயம் கடந்து நம்ம அந்த வாழ்க்கை முறையை பார்த்தா
சமரசம் உண்டாகும். மேலே ஒரு நல்ல வியூவில் நம்ம சந்திப்போம். மேலே கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் புதுசாக போட்ட ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் கிட்டத்தட்ட மார்பிள்ஸ் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புதுசாக போட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கட்டடம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க மருத்துவமனையில். அது ஃபினிஷிங்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த இடம் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சந்தேகம் கிடையாது. பார்ப்போம், ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு பயணம் வரும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு தகவல் என்னென்னா, ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இது புதுசாக ஒரு கட்டடம். அது எதற்காகன்னு நான் இப்போ விசாரிச்சதில், ஸ்டெப்ஸு ஏற முடியாத வயதானவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக லிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கீழே இருந்து பஸ்ஸில் அப்படி நேராக வந்துட்டு பஸ்ஸிலேருந்து இறங்குற இடத்துலேருந்து அவங்களுக்கு இந்த வயதானவங்க, இந்த கால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நேரடியாக அந்த லிஃப்ட்டில் வந்தால் அப்படியே அந்த தொடர்ச்சியானது நேராக அந்த கோவில் கருவறை செல்லும் வழி வரை அவங்க இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அது வெகு விரைவில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் மாதிரியே ஒரு அமைப்பு இங்கே கட்ட போகிறாங்கன்னா, அது மேலே கிடையாது, அடிவாரத்தில் அந்த வேலை தொடங்க போகிறதா செய்தி வந்துச்சு. பார்ப்போம் எதிர்காலத்தில். நன்றி. இது ஐயாவுடைய தேர் சக்கரம் பாருங்கள், எவ்வளோ பெயிண்ட் பண்ணி. இவர் ஒரு தமிழர் கடவுளாக இருக்கிற இந்த முருகர், வேல் அப்படின்னு பல்வேறு கருவிகளை, போர்க்கருவிகளை ஆயுதமாக கொண்டவர். அவருக்கு தேர் இல்லாமல் எப்படி? இதுதான் அவருடைய தேர். இதுவும் இந்த ஜோடிப்பு வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. நான் ஒரு முறை இந்த தேர் அலங்காரம் பண்ண அந்த சூழலில் கூட பார்த்தேன். நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இதுதான் மருதமலை முருகர், அவருக்கான தேர் இது. வந்தாச்சு. கண் முன்னாடி அந்த தேரை கொடுத்து வணங்கியாச்சு. உங்களுக்கும் சேர்த்து வாங்க. நம்ம இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். இது முருகருடைய ஆலயம். இது மேலே இதுதான் கருவறை, உள்ளே போகிற இடம். உள்ள மொபைல் அலோடு கிடையாது. ஒரு முறை தெரியாமல் எடுத்துட்டேன். ஒருத்தர் திட்டினார், சந்தோஷமாக அதை வாங்கிக்கினேன். இந்த முறை அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம இது கோயில் அமைப்பு முறை பார்த்துக்குங்க. அதான் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம இது பின்பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் ஏரியா கூட நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். மருத மரம் கிட்ட நம்ம நின்றுட்டுருக்கோம். ஒகேனக்கல்ல நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கிறேன். ஒகேனக்கல்ல நிறைய மருத மரங்கள் இருந்த செய்தியை நான் காமிச்சிருக்கேன். இங்கே தலை விருட்சமாக மருத மரம் இருக்குது. பெயர் காரணம் ரொம்ப பொருந்துது. மருத மலை, அந்த முருகன் ஆலயத்தில் தலை விருட்சமாக மருத மரம் இருக்கிறத கவனிக்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எனக்கு மருத மரம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகான மரம் இது. மதுரை மருத நாடுன்ற அந்த மருத நாட்டுக்கு கூட இந்த மருத மர பெயர் காரணம் சொல்ல வராங்க. ஒருவேளை மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால மருத நாடுன்னு பெயர் காரணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க ஆராய்ச்சியாளர்கள். நீங்கள் மருத மரம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிங்கன்னா நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. லீஃப், அந்த இலை கொய்யக்காய் இலை மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். அப்புறம் அந்த மரத்தினுடைய அந்த தண்டு பகுதி, கிளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொய்யா மரம் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு லைட் க்ரீன், ஒரு மாதிரி ஒரு மில்ட்ரி க்ரீன் மாதிரி, ஒரு ஆலிவ் க்ரீன் மாதிரி இருக்கும் அந்த மரத்தின் கிளை, அந்த தண்டு பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மருத மரத்திலிருந்து நம்ம பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகலாம் வாங்க. பாம்பாட்டி சித்தர்
குகை கோவிலுக்கு தான் போகிறோம். இது மருதமலையினுடைய அந்த கருவறைக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இங்கே இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் மாதிரி வெள்ளியங்கிரிலையும் பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அருள்மிகு சப்த கன்னிமார்களுடைய அந்த கோவிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வழிபாடு நடக்குது. இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சப்த கன்னியை வணங்கிட்டு அப்புறம் மனசில் ஒரு வீடு கட்டணுன்றவங்களாம் கல் மேலே மேலே அடுக்கி வைக்கக்கூடிய வழிபாட்டு முறை உங்களுக்கு தெரியும். இங்கே வணங்கிட்டு அப்புறம் இந்த வழியாக கீழே போயிட்டு அந்த கல்லுலாம் மேலே மேலே அடுக்கி வச்சுட்டு அவங்க எப்படியாவது ஒரு நல்ல வீடு கட்டணும்னு நிறைய பேர் வழிபடுறாங்க. அதுக்கு கீழே தான் பாம்பாட்டி சித்தருடைய குகை கோவில் இருக்குது. நம்ம போகலாம் வாங்க. நானும் போயிட்டு அந்த சப்த கன்னிமாரை வணங்கிட்டு வரேன். நன்றி. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கல் இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு வழிபாட்டு முறை இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ நம்மளும் என்ன பண்ணலாம், இந்த வழிபாட்டின் அடிப்படையில் நம்மளும் ஒரு வேண்டுதலை வச்சாச்சு. இப்போது இதில் என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் தாங்க நம்ம பண்டைய தமிழருடைய வழிபாட்டு முறை. இதில் போயிட்டு நம்ம சயின்ஸை புகுத்தி இது முறையில்லையான்னு அந்த நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு, ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒரு வாழ்க்கை முறை, ஒரு அழகியல் இருக்குது. அதை கடந்து போகிறது ரொம்ப அற்புதம்னு நான் கவனிக்கிறேன். தயவு செஞ்சு யாருடைய நம்பிக்கையும் நீங்கள் அதை கேள்விக்கு உள்ளாக்கி அதை கிண்டல் பண்ணி சிரிக்கிற அந்த ஒரு சிந்தனையிலிருந்து நம்ம வெளியே உண்மையாகவே கண்டிக்க வேண்டிய மூட நம்பிக்கைகளாக கண்டிக்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கை முறை, ஒரு இனக்குழு இருக்காங்க. இப்போ அந்தமானில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய உடை அமைப்புலாம் வேறு. நம்மளுடைய அறிவியலை புகுத்தி நீ இந்தமாதிரி ட்ரெஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது அநாகரிகத்தின் உச்சம். அது வாங்க பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போகலாம். இதாக தான் போகிற வழி. எல்லாம் போயிட்டுருக்காங்க. உள்ள ஒரு குகை இருக்கும், ஒரு உருவப்படம் ஒன்று இருக்கும். அங்கே தியானம் செய்வாங்க. கண்டிப்பாக இந்த இடம்லாம் பாருங்கள். இரவு நேரத்தில் இந்த இடம்லாம் பயங்கர உக்கிரமாக இருக்கும். பார்த்தீங்களா, யானைகள் புலியெல்லாம் சாதாரணமாக நடமாடக்கூடிய ஒரு இடம் அது. பொதிகை மலை கூட நான் பார்த்தேன். பொதிகை மலையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதேன்னு இருக்குது. அதுவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அங்கே இந்த மாதிரியான இயற்கை சூழ்ந்த இடங்களில் தான் பண்டைய தமிழர்கள் தங்களுடைய நம்பிக்கை, வழிபாடு எல்லாத்தையும் வச்சுருக்காங்கன்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேனரை தான் இங்கே இருக்கிற எல்லாரும் படிச்சுட்டு நின்று ஆர்வமாக வராங்க. அதில் என்ன இருக்குதுன்னு சுருக்கமான சொல்கிறேன். பாம்பாட்டி சித்தர் அவர்கள் மருத மரத்தின் அடியில் தவம் புரிந்ததாக, அப்பொழுது முருகப்பெருமான் சர்ப்ப ரூபத்தில், அதாவது பாம்பு வடிவத்தில் காட்சி அளித்ததாக பாம்பாட்டி சித்தர் இதை கவனித்ததாக இந்த செய்தி அதில் போடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குகைக்கும் இப்போ நம்ம கருவறை பார்த்துட்டு வந்தோம் பாருங்கள், முருகப்பெருமான் இருந்த கருவறைக்கும் இந்த பாம்பாட்டி சித்தர் குகைக்கும் அந்த கருவறைக்கும் நேரடியாக ஒரு சுரங்கம் இருக்குது, ஒரு குகை இருக்குது. அந்த குகை வழியாக சர்ப்ப ரூபத்தில் முருகன் காட்சி தருவார். அடிக்கடி அவர் உலவிட்டே இருப்பார்ன்ற செய்தி இதில் போடப்பட்டிருக்கு. அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி தென்காசி மாவட்டத்தில் அந்த சங்கரன் கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், தென்காசினா பொதிகை மலை தான். நம்ம இப்போ தான் பேசிட்டு வந்தோம். பொதிகை மலைக்கும் மருதமலைக்கும் ஒட்டுமொத்தமாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம பண்டை தமிழருடைய வாழ்க்கை முறை இருக்குது. கிழக்கு தொடர்ச்சிலையும் இருக்குது, அது கொல்லிமலையில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஆக சங்கத்தமிழர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிற மாதிரி அவங்களுடைய இயற்கையான அந்த வாழ்க்கை முறைன்றது ரொம்ப முக்கியமானது. பண்டை தமிழரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நீங்களாம் அந்த ஆலயங்களுக்கு வரணும். நன்றி.
போகலாம் தெளிவா. அப்படிதான் தெரியுது. மழை பண்ணுக்குது. கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா? அப்போ புது வண்டி தான். சென்னையில் இருந்தால் நேரம் பழைய வண்டியாக